ஆழமான பிரச்சனை. இதை இப்ப யாரையும் யாராலும் தண்டிக்க முடியாத ஒரு நிலையில், ஒரு சிக்கலான நிலையில் தான் இருக்கின்றன. இது தனிய இலங்கையில் உள்ளவர்கள் இதில் சம்பந்தப்படவில்லை. உதாரணமாக ஐஎஸ் தான் இதை செய்தது என்று சொன்னால் இது எப்பயோ முடிந்திருக்கும் இந்த வழக்கு. ஐஎஸ்ஐ பொறுத்தவரையில் இன்று வரையிலும் அது இலங்கையில அந்த அளவு தூரத்துக்கு செய்கிற அளவுக்கு அப்போது ஐஎஸ்ஐஎஸ் அது நடைபெற்ற காலம் உங்களுக்கு தெரியும். ஏப்ரல் குண்டுவெடிப்பு இடம்பெறுகிறது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட்லயே ஐஎஸ்ஐஎஸ் தலைவரே இறந்துட்டார். என்றால் அவ்வளவுக்காக அந்த அமைப்பே இல்லாமல் போய்கொண்டிருக்கிற காலத்துல தான் இது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்டது அந்த ஐஎஸ்ஐஎஸ் என்ற கொள்கைகளை வைத்துக்கொண்டு ஒரு உள்நாட்டு அரசியல் விவகாரங்களுக்காக உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று மேற்குலகம் கூறுவது கூடுதலான தீவிரவாதிகள் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், சிரியாவில் இருக்கின்ற ஜொலானி கூட இப்போது கடந்த வருடத்தின் மிக முக்கிய 25 நபர்களில் ஒருவர் என்று மேற்குலக ஊடகம் பாராட்டு தெரிவித்து முன்னாட்டையில் போட்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு உருவாக்குகிறார். அப்ப அந்த தீமை வைத்துக்கொண்டு தங்களோட வேலையை, தங்களுக்குரிய நலன்களை பார்ப்பதற்கு உருவாக்கப்படுவதுதான். இதில் பல சிக்கல்கள் இருக்கின்றது. இப்ப உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவை உடனடியாகவே அமெரிக்கான்ற 33 பேர் கொண்ட குழு வந்திருந்தது. அதுல போடுறாங்க அந்த பட்டியலை நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்கொட்லாந்து யார்ட், அமெரிக்காண்ட FBI, ஆஸ்திரேலியன் ஃபெடரல் போலீஸ், மொசாட், டச் போலீஸ், டென்மார்க், நியூசிலாந்து, பிரான்ஸ் லியோனை தளமாக கொண்ட இன்டர்போல், இவ்வளவு பேரும் அதுல இன்வால்வ் ஆகி இருந்தார்கள். ஆனால் இன்வால்வ் ஆகி இருந்தாலும் அந்த அறிக்கை முழுமையானதை சொல்லவில்லை என்று கூறப்படுது. ஆஸ்திரேலியாவின் ஃபெடரல் போலீஸை பொறுத்தவரையில், ஆஸ்திரேலியன் ஃபெடரல் போலீஸ் கிட்டத்தட்ட 33 டிவைசஸ் எடுத்துக்கொண்டு போனவர்கள். அதே போல அமெரிக்கா அவங்களுக்கு தெரியும் 700 டிவைசஸ் எடுத்துக்கொண்டு போனாங்க. ஆனால் அதில் 3 வேலை செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். அதில் அடக்கப்பட்ட தகவல்கள் பெருமளவில் வெளிக்கொண்டு வரப்படவில்லை. அங்கு வெடித்த குண்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது விடுதலை புலிகள் பயன்படுத்துவதும் இல்லை, இலங்கை ராணுவம் பயன்படுத்துவதும் இல்லை. நைட்ரேட் வெடிமருந்தை கொண்டது. அது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், ஒன்றில் சிரியாவில் இருந்து வருவது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியாது. இப்ப தலைமன்னாருக்குள்ளால் அது புத்தளத்துக்களால் வந்திருக்கலாம் என்றுதான் கூறுகிறார்.